திருக்கணிதப்படி சனி பகவான் மீனம் ராசியிலேயே அமைந்துள்ளார். ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். 11ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் அமைந்துள்ளன. புதிய வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு உள்ளிட்ட அங்கீகாரங்கள் கிடைக்கும். தொழிலுக்கு புதிய கடன்கள் கிடைக்கும். கிரகங்களின் துணை உள்ளது, அதனால் கவலை வேண்டாம். உத்தியோகம், வீடு, தொழில் ஆகியவற்றில் இடமாற்றங்கள் இருக்கும். வெளி மாநிலம், வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் தேடி வரும். வீடு, நிலம் உள்ளிட்ட புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. மருத்துவத்துறையில் இருப்போருக்கு முன்னேற்றம் இருக்கும். சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் உள்ள விவிஐபிகளின் தொடர்பு கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நண்பர்களிடம், தொழில் கூட்டாளிகளிடம் பிரிவு உருவாகும். நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு ஏற்படும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வம்பு வழக்குகளில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். புதிதாக யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். கடனை திருப்பிக் கொடுக்க முடியாத நிலை ஏற்படும். கழிவு பாதை, கால் மூட்டு, நரம்பு ஆகியவற்றில் பிரச்சனைகளில் கவனம் தேவை. சோம்பேறித்தனத்தை தவிர்த்து விடுங்கள். சுயதொழில் செய்வோருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாது. வாழைப்பூ, வாழைக்காயை சமையலுக்கு பயன்படுத்துவதால் நன்மை ஏற்படும். முருகன் வழிபாடு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வை கொடுக்கும்.